வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நெல்லை எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க செல்லும் முதலமைச்சர் பழனிசாமிக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. வாழ்வில் முன்னேற்றம் காண அதிமுக வேட்பாளர்களை ஆதரிக்க தமிழக மக்களுக்கு வேண்டுகோள். ஜனவரி 25 தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம். மாவட்ட தலைநகரங்களில் சிறப்பாக நடத்த வேண்டுமென ஓபிஎஸ் சிபிஎஸ் கூட்டாக அறிவிப்பு. சூரத் அருகே உள்நாட்டில் உருவான பீரங்கியில் வலம் வந்த பிரதமர் மோடி. மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு புதிய உத்வேகம் கிடைத்துள்ளதாக பெருமிதம். கொடநாடு சதியில் திமுக மட்டுமல்லாமல் வேறு யார் இருக்கிறார்கள் என அமைச்சர் தங்கமணி கேள்வி. தமிழக அரசு தீர விசாரிக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தல். கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் 100க்கும் மேற்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் விரட்டி அடிப்பு. வலைகள், படகுகள், மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்தி இலங்கை கடற்படை அட்டூழியம். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் எண்ணங்களை நிறைவேற்றிவிட அதிமுக சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வீராலிமலையில் நடைபெற்ற கின்னஸ் சாதனைக்கான ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மதுரை, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கள்ளிக்குடிக்கு வந்த முதலமைச்சருக்கு மாவட்ட அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்ட எல்லையான கள்ளிக்குடி நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, விவசாயிகள், தொழிலாளர்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்றிட வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அதிமுக பயணம் தொடரும் என்றார். மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் எண்ணங்களை நிறைவேற்றிட அதிமுக சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று மாலை அதிமுக சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். நெல்லை டவுன் சந்திப்பு, பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக கொடி மற்றும் தோரணங்கள் கட்டப்பட்டு விழாக்கோலம் பூண்டுள்ளது. முதல்வரை வரவேற்கும் விதமாக அதிமுகவினர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என ஓபிஎஸ் சிபிஎஸ் கூட்டாக அறிவித்துள்ளனர். அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1965 ஜனவரி 25 தொடங்கப்பட்ட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இன்னுயிர் துறந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துவது கடமை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்னை தமிழுக்காக ஆவி துறந்த மா வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அதிமுக மாணவர் அணி சார்பில் வரும் 25 அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் எனவும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்தவர்களும், எம்எல்ஏக்கள், எம்பிக்களும், நிர்வாகிகளும் இணைந்து வீரவணக்க நாள் பொதுக்கூட்டங்களை சிறப்பாக நடத்தி அதன் விவரங்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் ஓபிஎஸ் சிபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சூரத் அருகே நேற்று பீரங்கியில் வலம் வந்த பிரதமர் மோடி மேக் இந்தியா திட்டம் குறித்து இன்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத் அருகே உள்ள ஹசிராவில் எல்&டி நிறுவனத்தின் ராணுவ தளவாட தயாரிப்பு வளாகத்தை பிரதமர் மோடி நேற்று திறந்து வைத்தார். தென்கொரிய நிறுவனமான ஹான்வா கார்ப்பரேஷனுடன் இணைந்த எல்&டி நிறுவனம் K9 வஜ்ரா ரக பீரங்கியை தயாரித்துள்ளது. இந்த பீரங்கியை பார்வையிட்ட பிரதமர் மோடி பின்னர் பீரங்கியில் அமர்ந்து வளாகத்தை சுற்றி வந்தார். இதனைத் தொடர்ந்து பீரங்கியில் அமர்ந்து சென்ற வீடியோவை ட்வீட் செய்துள்ள பிரதமர் மோடி, தனியார் நிறுவனங்களுக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான தளவாடங்களை தயாரிக்க முன் வந்திருப்பது குறிப்பிடத்தக்க மாற்றத்தோடு மதிப்புமிக்க பங்களிப்பு என குறிப்பிட்டுள்ளார். இதற்காக எல்&டி நிறுவனத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டுள்ள பிரதமர் மோடி, மேக் இந்தியா திட்டம் குறித்து புதிய உத்வேகம் கிடைத்துள்ளது என பெருமிதம் தெரிவித்துள்ளார். கொடநாடு சதி திட்டத்தில் திமுக மட்டுமல்ல, இன்னும் யார் யார் இருக்கிறார்கள் என தீர விசாரிக்க வேண்டுமென அமைச்சர் தங்கமணி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்த தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் தங்கமணி, மக்கள் கவனத்தை திருப்ப சதித்திட்டம் தீட்டுவதில் திமுகவினர் கெட்டிக்காரர்கள் என்று கூறினார். கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் மீது திமுகவினர் பொய் குற்றச்சாட்டு சுமத்தியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
கொடநாடு எஸ்டேட்டில் என்ன இருக்கிறது என்று கூட தெரியாது என்று கூறிய அமைச்சர் தங்கமணி, ஜெயலலிதா இறந்த பிறகு கொடநாடு அவர்கள் கையில்தான் இருக்கிறது, அங்கே செல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். கொடநாடு சதித்திட்டத்தில் திமுக மட்டுமல்ல, வேறு யார் யார் இருக்கிறார்கள் எனவும் தீர விசாரிக்க வேண்டும் என அமைச்சர் தங்கமணி வலியுறுத்தினார். பார்த்தார்கள், இந்த 1000 ரூபாயை மறைக்க வேண்டும், மக்கள் கவனத்தை திசை திருப்ப வேண்டும். அதுல திமுக கெட்டிக்காரர் சதித்திட்டம் தீட்டுவதில், இது மாதிரி மக்களை திசை திருப்பம் தீட்டுவதில் 2 ஆண்டு காலம் நடந்து விட்டது. 2 ஆண்டு காலம் முடிந்து இந்த 1000 ரூபாயை நாங்கள் மக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்தியதற்கு பின்னால் இந்த திட்டம் இந்த டிவியிலே வருகிறது என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க உங்களுடைய சதி திட்டம் தான் என்று அன்றைய தினம் நாங்கள் சொன்னோம். மறுத்தார்கள். இந்த சதி திட்டத்தில் திமுக மட்டுமல்ல, இன்னும் யார் யார் இருக்கின்றார் என்பதை தீர விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். சட்டத்தின் முன் நீதி கிடைப்பதற்கு காலதாமதமானாலும் கூட. கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டியடித்துள்ள சம்பவம் மீனவ மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100கணக்கான மேற்பட்ட மீனவர்கள் விசைப்படகுகளில் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கச்சத்தீவு அருகே ராமேஸ்வர மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியாக ரோந்து சென்ற இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி ராமேஸ்வர மீனவர்களை துப்பாக்கி முனையில் விரட்டி அடித்துள்ளனர். மேலும் மீனவர்களின் மீன்பிடி சாதனங்கள், வலைகள் மற்றும் விசை படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ராமேஸ்வர மீனவர்கள் அனைவரும் மீன்பிடிக்க இயலாமல் வெறுங்கையுடன் கரை திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் இலங்கை கடற்படை தாக்குதலில் படுகாயமடைந்த ரியான் என்ற மீனவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்ட படகுகளை எடுத்து வரச் சென்ற மீட்பு குழுவினர் காரிநகர் துறைமுகத்திலிருந்து 9 படகுகளுடன் தாயகம் புறப்பட்டனர். இன்று மாலை படகுகளுடன் மீட்பு குழுவினர் ராமேஸ்வரம் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொடநாடு பிரச்சனையில் திமுக பின்னணியில் உள்ளதாக கூறிய அமைச்சர் ஜெயக்குமார் கிள்ளுக்கீரை என திமுக பொருளாளர் துரைமுருகன் விமர்சித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சி தொடர்வதில் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு விருப்பம் இல்லை என்றும், மோடி பகட்டான உடையணிந்து அழகாக இருந்தாலும் நாடு அழகாக இல்லை என்றும் தெரிவித்தார். ஏடிஎம்கே ஆட்சி இருக்கிறத ஜெயக்குமாரே விரும்பல, எனக்கு தெரியும். பூனைக்குட்டி வழியாக பூனைக்குட்டி காட்ட சொல்லுங்க. பதில் சொல்ல வேண்டியவங்க எல்லாம் பேசாம இருக்காங்க. இவர் எதுக்கு முந்திரி கொட்டார்? அவர் மீதான் கொடார் சொல்ல வேண்டிய முதலமைச்சர். இவர் என்ன கிள்ளுக்கிறார்? 7 வருஷம் ஒன்றும் நடக்கலை. கூரை ஏறி கோழி பிடிக்காத வானத்துக்கறி வைக்கிறதுக்கு காட்ட போறது நடக்காது. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தை காக்க மோடி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும், நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்று தற்போது கூற முடியாது எனவும் தெரிவித்தார். இந்த நாட்டிற்கு எதிரானவர்களாக நடந்திருப்பார்கள், இந்த நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாதவர்களாக இருந்திருப்பார்கள், பதவி ஆசை பிடித்தவர்களாக இருந்திருப்பார்கள், சுயநலவாதிகளாக இருந்திருப்பார்கள். அதனால இன்னைக்கு நாடு மறுபடியும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தே ஆக வேண்டும். மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். எல்லாமே ஸ்மார்ட் சிட்டியில மத்திய அரசின் திட்டம் அது. அதனால தமிழகம் வளர்ச்சி காண வேண்டும், இந்தியா வளர்ச்சி காண வேண்டும். அதனால சுயநலவாதிகள் புறக்கணிக்கப்பட வேண்டும். ஆம்பூர் அருகே கார் விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு அமைச்சர் நிலோஃபர் கபில் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த 7 பேர் குடியாத்தம் பகுதியில் நடைபெற்ற இஸ்திமா சிறப்பு தொழுகையில் பங்கேற்றுவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஆம்பூர் அருகே சென்றபோது ஓட்டுநர் கட்டுப்பாட்டு இழந்த கார் சாலையின் ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காரில் பயணம் மேற்கொண்ட 4 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் படுகாயமடைந்தவர்களை சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். கொண்டு வீட்டுக்கு திரும்பினார்கள். அந்த நேரத்தில் தெரியாமல் இந்த ஓட்டுநர் பள்ளத்தில் வண்டியை விட்டுவிட்டார். அதனால் 3 பேர் ஆன் த ஸ்பாட் டெத் ஆயிட்டார்கள். 2 பேர் வேலூரில் அட்மிட் செய்யப்பட்டார்கள். அதில் 1 இறந்து விட்டார் என்ற தகவல் கிடைத்து இருக்கின்றது. இப்பொழுது 2 பயனாளிகள் இங்கு இருக்கின்றார்கள். இவர்கள் நல்ல முறையில் நன்றாக இருக்கின்றார்கள். இவர்கள் கூடிய சீக்கிரத்தில் குணமடைய வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் முருகன் வேலூர் சிறையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பாக முருகன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் சிறைகளில் தண்டனை அனுபவித்து வருகின்றனர். இந்த நிலையில் வேலூர் தொரப்பாடியில் உள்ள மத்திய சிறையில் முருகன் நேற்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தண்டனை காலம் முடிவடைந்ததால் தன்னை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்பு இவர் 13 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிகாரத்துக்காக தன் சுயமரியாதையை விருப்பவர் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி. அவருக்கு சுயமரியாதை கிடையாது என்றும் பெண் சமூகத்துக்கு அவர் மிகப்பெரிய கரை என்று பாரதிய ஜனதா பெண் எம்எல்ஏ பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 1995ஆம் ஆண்டு லக்னோவில் உள்ள விருந்தினர் மாளிகையில் சமாஜ்வாதி கட்சியினர் மாயாவதியை தாக்கி அவமரியாதை செய்தனர். ஆனால் இரு கட்சிகளும் தங்கள் பகையை மறந்து மக்களவை தேர்தலுக்காக கூட்டணி அமைத்துள்ளனர். இந்த நிலையில் லக்னோவில் நடந்த பாஜக கூட்டத்தில் பெண் எம்எல்ஏ சாதானா சிங் உரையாற்றினார். அப்போது மாயாவதியை கடுமையாக சொற்களாலும் அவமரியாதை ஏற்படுத்தும் வகையிலும் விமர்சித்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதிக்கு சுயமரியாதை என்பதே கிடையாது என்றும் ஏற்கனவே அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டவர் எனவும் தெரிவித்தார். மகாபாரதத்தில் திரௌபதி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட பின் அவர் பழிவாங்கும் எண்ணத்திற்கு திரும்பினார். ஆனால் மாயாவதி அனைத்தையும் இழந்து விட்டார் என பேசினார். பாஜக எம்எல்ஏவின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர உள்ளனர். கர்நாடகத்தில் மதசார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்சியை கலைக்க பாஜக முயல்வதாக குற்றம் சாட்டப்பட்டது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் பிடியிலேயே உள்ளதாக கூறி வெள்ளியன்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ரமேஷ் ஜர்கோலி, மகேஷ் குமதள்ளி, உமேஷ் ஜாதவ், நாகேந்திரா ஆகியோர் பங்கேற்கவில்லை. இவர்கள் 4 பேரும் பாஜகவில் சேர இருப்பது உறுதியாகியுள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக திறக்கப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோயிலின் நடை இன்று காலை சாத்தப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் சுவாமி தரிசனம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை ஆதரித்து கேரள மாநில அரசான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசும் எதிர்த்து இந்த அமைப்புகளும் போராட்டம் நடத்தின. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் இந்த ஆண்டு சுவாமி தரிசனம் செய்வதில் பக்தர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. இதனிடையே ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அதிகாலையில் ஆந்திராவைச் சேர்ந்த 2 பெண்கள் கோவில் வாசலின் பின்புற வழியாக சென்று ஐயப்பனை தரிசனம் செய்த விவகாரம் கேரளாவில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்தது. இதுவரை 51 பெண்கள் தரிசனம் செய்ததாக கேரள அரசு தெரிவித்துள்ள நிலையில் இது தவறான கணக்கு என இந்த அமைப்புகள் சார்பில் சொல்லப்பட்டது. மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் டிசம்பர் 27ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று காலை கோயில் நடை சாத்தப்பட்டது. இனி மாசி மாத பூஜைக்காக பிப்ரவரி 12ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். கொல்கத்தா மாநாட்டில் பங்கேற்ற கட்சிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி அனுப்பிய கடிதத்தில் பிரித்தாளும் மோடி அரசை நீக்குவதற்காக பலதரப்பட்ட தலைவர்களின் ஒன்றுபட்ட முயற்சி இது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள விவசாயிகள் மீதும் எல்லையில் உள்ள வீரர்கள் மீதும் ஒருவித நெருக்கடி நிலவுவதாக தெரிவித்துள்ள சோனியா காந்தி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்றும் மீனவர்கள் பேரிழப்பை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வரும் லோக்சபா தேர்தலில் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மீட்க வேண்டும் எனவும் சோனியா காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். பன்றி காய்ச்சலால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமித்ஷா டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் வீடு திரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2000 காளைகள் பங்கேற்றுள்ள விராலிமலை ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு போன்ற வீர விளையாட்டுகள் தை மாதம் முழுவதும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படுகிறது. தமிழர்களின் பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புகழ்பெற்ற விராலிமலை ஜல்லிக்கட்டு காலை 8 மணி 15 நிமிடங்களுக்கு தொடங்கியது.
இதனை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழர்கள் வீரத்திற்கு பெருமை பெற்றவர்கள் என்று கூறினார். மேலும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது என்று முதலமைச்சர் பேசினார். முதன்முறையாக போட்டியை கண்டுகளிக்கும் பார்வையாளர்களுக்கு இன்சூரன்ஸ் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். இன்றைக்கு தமிழ் என்றால் அது ஒரு தனி பெருமை உண்டு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தை பிறக்கின்ற பொழுதே இந்த ஜல்லிக்கட்டு திருவிழா துவங்கி விடுகிறது. நம்முடைய விவசாய மக்கள் வளர்த்த அந்த காளையை தன் பிள்ளைகள் போல் வளர்த்து இந்த வீர விளையாட்டிலே அந்த காளைகளை ஈடுபட செய்து அதை அடக்குகின்ற மாபெரும் வீரர்களாக இங்கே தோன்றி நிற்கின்றார்கள். ஆகவே தமிழ் என்று சொன்னால் வீரத்திற்கு பெருமை பெற்றவர்கள் என்று இந்த ஜல்லிக்கட்டின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு உணர்த்துகின்ற விதத்திலே இந்த ஜல்லிக்கட்டு திருவிழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழா உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படியும் பாதுகாப்புடன் விதிமுறைகளை பின்பற்றியும் நடைபெறுகின்றது. ஆகவே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் என்னென்ன வழிகாட்டுதல் நெறிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டதோ அத்தனையும் கடைபிடித்து இந்த ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெறுகிறது. இந்த போட்டியில் 2000 காளைகளும் 1000 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்துள்ளனர். துள்ளி வரும் காளைகளை அடக்கும் விதத்தில் மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். பாரம்பரிய விளையாட்டில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு கார்கள், இருசக்கர வாகனம், சைக்கிள், தங்க நகை மற்றும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இந்நிகழ்ச்சியில் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தீயணைப்பு வீரர்களும் தயார் நிலையில் உள்ளனர். எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக அமோக வெற்றி பெறும் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய அவர், தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாருக்கு மணிமண்டபம் கட்ட திமுக அரசு மறுத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழ்ல எழுத படிக்க தெரியாத கூட தனத்தந்தி மூலமா தமிழ் படிச்சுக்கலான்ற வரலாற்றை உருவாக்கியவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார். அவருடைய அறந்த வகுப்பிலோ அவர் வழியிலே தமிழ் தொண்டாற்றியதற்காக ஆதித்தனாருக்கு மணிமண்டபம் வேண்டும் என்று கேட்டார்கள். ஏன் உங்க ஆட்சி தானே, நீங்க அந்த இனம் தானே, கனிமொழி செஞ்சிருக்கலாம், கீதாஜீவன் செஞ்சாங்களா, உங்க அப்பா பெரியசாமி இருந்தார் அவர் செஞ்சாரா, அதை செஞ்சது யாருன்னா அண்ணாதிமுக ஆட்சி, அதுக்கு கையெழுத்திட்டது நான் தான். இதை நான் சொல்லுவேன். அக்கா கனிமொழி வாங்க, சிவந்தியாத்தனுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு நீங்களா நானா அப்படின்னு கேட்போம். கோவை அருகே அரசு பள்ளி ஆசிரியர் தனது குடும்பத்தினர் 4 பேருக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கோவை அருகே உள்ள கருமத்தப்பட்டி அமளி நகரைச் சேர்ந்த அந்தோணி ஆரோக்கியராஜ் என்பவர் திருப்பூர் கூலிப்பாளையம் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ஆசிரியர் வீட்டின் கதவு நேற்று முதல் திறக்கப்படாததை அடுத்து சந்தேகமடைந்த அருகில் வசிப்பவர்கள் சென்று பார்த்தபோது அந்தோணி ஆரோக்கியராஜ் தூக்கிட்ட நிலையிலும் அவரது மனைவி சோபனா, குழந்தைகள் ரித்திக், மைக்கேல், ரியா, அவரது தாயார் புவனேஸ்வரி ஆகிய 4 பேர் படுக்கையில் இறந்து கிடப்பதும் தெரிய வந்தது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் வீட்டில் அந்தோணி ஆரோக்கியராஜ் எழுதி வைத்திருந்த கடிதத்தை கைப்பற்றினர். அதில் நீண்ட வருடங்களாக முதுகுவலியால் அவதிப்பட்டு வந்ததாகவும் அதனால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் அதற்கு முன்னர் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு விஷம் கொடுத்து விட்டதாகவும் எழுதப்பட்டிருந்தது. இதனையடுத்து உயிரிழந்த 5 பேரின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் கருமத்தப்பட்டியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அருகே 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து சாலையில் வீசி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அடுத்துள்ள பொட்டலூரணி கிராமம் உள்ளது. இப்பகுதியில் 14 வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சுய நினைவற்ற நிலையில் இருந்ததை அப்பகுதி மக்கள் கண்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சிறுமியை மீட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி யார் என்று தெரியாததால் வழக்கு பதிவு செய்ய காலதாமதம் ஏற்பட்டது என தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளி ரம்பா விளக்கம் அளித்துள்ளார். நமக்கு அந்த தகவல் வரும்போது காவல்துறையை முதல்ல அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கிலிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ கூட அன்கான்ஷியஸ் இருக்கேன். நம்ம கான்ஷியஸ் வரும்போது
அந்த டீட்டெயில்ஸ் இன்றைக்கி காலையில் கான்ஷியஸ் வருவான்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம நேற்று நைட்டே வழக்கு பதிவு பண்ணிட்டோம். வழக்கு பதிவு பண்ணி நம்ம என்கொயரி நடக்கிறோங்க. யார் இப்போ முதல்ல நமக்கு யாருன்னு தெரியணும், ரெண்டாவது என்ன நடந்ததான்னு தெரியணும். இதுக்கு அந்த பொண்ணு கான்ஷியஸ்க்கு வரணும், வந்த அப்புறம் நமக்கு தெரியும். சீர்திருத்தங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைகளை வழங்க 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் முறைகேடு நடப்பதை தடுப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைகள் வழங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். இந்த குழுவில் காங்கிரஸ் சார்பில் அபிஷேக் மனு சிங்வி, சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், பகுஜன் சமாஜ் கட்சியின் மூத்த தலைவர் சதீஷ் மிஸ்ரா, டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக மம்தா பானர்ஜி கூறினார். யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிய உதவும் எந்திரத்தை எல்லா தொகுதிகளிலும் பயன்படுத்தவும் தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்தும் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த குழு பரிந்துரைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2020 மார்ச் மாதத்திற்குள் கங்கை நதி சுத்தம் செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்தார். மராட்டிய மாநிலம் நாக்பூரில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டு பேசினார். கங்கை நதியை சுத்தம் செய்வதற்காக 26,000 கோடி ரூபாயில் திட்டம் தயாரிக்கப்பட்டு பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். இதுவரை கங்கையை சுத்தம் செய்யும் பணி 10% மட்டுமே நடந்துள்ளதாகவும் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 30 முதல் 40% சுத்தம் செய்யும் பணி நிறைவடையும் என்று தெரிவித்தார். 2020 மார்ச் மாதத்திற்குள் 100% கங்கை நதி தூய்மையாகும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும், கங்கை மட்டுமின்றி அதன் கிளை நதிகளையும் சுத்தம் செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது என்றும் கூறினார். கொல்கத்தா காரியாத் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசம் அடைந்தன. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா அருகே உள்ள காரியாத்தில் மார்க்கெட் உள்ளது. இங்கு ஏராளமான கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று காலையில் பிளாஸ்டிக் அட்டை கிடங்கு ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ அருகில் இருந்த மற்ற கட்டிடங்களுக்கும் வேகமாக பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வாகனங்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். பிளாஸ்டிக் கிடங்கில் மின்கசிவு ஏற்பட்டதால் தான் தீ விபத்து ஏற்பட்டது என தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகியது.